கொண்டே இருப்பது நலமா? இந்த உடலை ஆராதிப்பது நலமா? உடல் தாண்டி உள்ளம் தேட வேண்டும். ஆம், வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ? பார் கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். அந்த கண்ணன் அவதரித்த ஆயர்பாடியிலே வசிக்கும் சிறுமிகளே, இந்த உலக வாழ்விலிருந்து நாம் விடுபட வேண்டும். அந்த பரந்தாமனுடைய திருவடிகளை சென்று சேர வேண்டும். அவன் அருளை யாசிக்க வேண்டும். அதற்கு விரதம் நோக்க வேண்டும். என்ன வழி தெரியுமா? நான் குறிப்பு தருகிறேன் என்கிறாள் ஆண்டாள். நெய் வேண்டாம், பால் வேண்டாம், அதிகாலையிலே நீராட வேண்டும், கண்ணிலே அஞ்சனம் வேண்டாம், கூந்தலிலே மலர் சூட வேண்டாம், தீய செயல்களை மனதாலும் நினைக்க வேண்டாம், தீய சொற்களை வாயால் பேச வேண்டாம். இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் கூட அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும். விரத அனுஷ்டானங்கள் இப்படி இருக்கின்றன என்று ஆண்டாளின் திருப்பாவை